ஓ ஓகே மாமா. மாமா கதைக்கு. ஓகே. மாமா மியூட் ஆனா. மாமா மியூட். மாமா மியூட். ரெடியா எல்லாரும்? உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது கஸ்டோடிய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்களும் நாங்களும். இன்று 16/5/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 2ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் மாதமான சிறப்பு மாதமான மே மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது மாமியும் நாங்களும். உற்சாகமான வணக்கத்துடன் இன்றைய மாமியும் நாங்களும் என்ற நிகழ்விற்கான திருக்குறள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுடனும் அந்த திருக்குறளுக்கான விளக்கம், இச்செயலை இக்கருவியால் இத்தகையவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அச்செயலை அவனிடம் விடுக என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய மாமிகளும் நாங்களும் என்ற நிகழ்விற்கான பழமொழி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் வருகிறது மாமிகளும் நாங்களும். வணக்கம் எல்லாருக்கும். நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. அன்றைக்கு ரஜினி மாமிட்ட இருந்து வெண்டு பெற போறீங்கன்னு கேட்டு ரஜினி மாமியான அவுட் ஆக போறீங்க. சரியா? சரி. அப்ப முதல்ல நாங்க 2 நிமிஷம் நம்மளோட விளையாடி செல்வியண்டியும் இணைஞ்சிருக்கிறா. நகல் சொல்லுங்க. செல்வியண்டியும் இணைஞ்சிருக்கிறா. இணைச்சு நாங்க அந்த சொற்களோடையும் ஒவ்வொரு சொற்கள் போன வாரம் செய்திருந்தோம் பானா மாதிரி, அது மாதிரி ஒரு சொற்ல இருந்து அந்த சொல்ல இருந்து 2 நிமிஷம் கதை பேசுற மாதிரி பேசி நிறைவுக்கு கொண்டு வரலாம். எல்லாரும் ரெடியா? மிக்க மிக்க நன்றி. திருக்குறள் பழமொழி பிடிச்சுதாண்டுக்கு நல்ல வித்தியாசமான திருக்குறள் வித்தியாசமா இருந்தது. அதுனே இதுனே எல்லாம் சேர்த்து அதானே நல்லா இருக்கு. ஒரு சொல்லட்டா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அழகா இருக்கு. நல்ல சட்டம். இது என்ன நான் விளங்கி கொண்டது சொல்லியிருக்கிறாங்க, இந்த செயலை இவரால செய்ய முடியும் அல்ல இந்த கருவியாலதான் இது செய்ய முடியும் அப்படின்னு அவைய வேட்டியை கொடுத்துட்டா அது ஈஸியா முடிஞ்சிடும் என்ற மாதிரி நான் விளங்கி கொண்டே நீங்களும் விளங்கி இருப்பீங்க. நன்றி. அந்த குரல் நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் முதல்ல நாங்க 2 நிமிஷம் தமிழோட ரெடியாக போறோம். முதல்ல நாங்கள் யாரை எடுத்துக்கொள்ள போறோம்னா நீங்க நகுலத்தான். சரியா? நகுலே சேவல் ரெடியா? நகுல் மிக்க நன்றி. உற்சாகமான வணக்கம் நகுல். எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். நீங்க உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நன்றி நகுல். தண்ணி குடிச்சிருக்கீங்களா நகுல்? நான் தண்ணி நிச்சயமாக குடிச்சிருக்கிறேன். ஆனா நீங்க எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கு கையில் நோ இருக்குது? அது பெரிய கதை நகுல், அது பிறகு சொல்லுறேன். ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. நன்றி நகுல். தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னா போத்தல் தண்ணி குடிப்பீங்களா இல்ல கப்புகள் எப்படி எடுத்து வச்சுட்டு குடிப்பீங்களா? நான் முதலாம் விடையில் செய்வேன். சரி. ஆனா உங்களோட அம்மா குடிக்கிறது கூடவா நீங்க குடிக்கிறது கூடவா? அம்மா எனக்கு சொல்லவா குறைவா குடி என்று. குறைவா குடி என்றா? என்ன இது நம்பவே முடியாது. அம்மாவை கொஞ்சம் கேளுங்க. சரி. ஆனா தண்ணி குடிங்கன்னு யார் வீட்டுல அதிகம் சொல்றது? கூறுறது குறைவான. அப்ப கலர் தண்ணி, அதாவது சிறுப்பு எல்லாம் கலந்து குடிப்பீங்களா? சித்தோட சிறுப்பு எல்லாம் ஹிம்பேர் சிறுப்பு இந்த ஏர்பேர் அப்படி. முந்தி எனக்கு ஒரு மா இருந்தது. அதன் மூலமாக தேசிக்காய் உணர்வு கிடைக்கும். இப்போது பாவனை குறைந்துள்ளது. கேஸ் தண்ணி குடிக்கிறீங்களா நகுல்? கேஸ் அதிகமானது இப்ப கோலா குடிப்பீங்களா? நான் தண்ணீரான குடிப்பேன். குடிப்பீங்க. சரி. இப்ப வீட்டை இருந்து வெளியில போனீங்கன்னு சொன்னா கோப்பி குடிக்கணும்னு சொல்லி கேட்டா கோப்பி குடிக்க போறீங்களா நகுல்? தண்ணி குடிக்க போறீங்களா? இது வேணும்ன்றீங்க? தேநீர் வாங்குவேன். தேநீர் வேணுங்க. சரி. நெஸ்கஃபே குடிச்சிருக்கீங்களா? இலங்கையில நிச்சயமாக செய்திருப்பேன். நெஸ்கஃபே அம்மா வீட்டு செய்யறவா நெஸ்கஃபே? அதை யோசிக்க வேண்டும். சரி. வீட்டை என்ன கோப்பி போடுற நீங்க? ஊர் கோப்பியா அல்லது மசாலா கோப்பியா மசாலா டீயா? எது? இரண்டும் என்று. அம்மா இரண்டும் போடுவா.
வால் இரண்டும் போடுவீங்களா? ஊர் காப்பியும் போடுவீங்க, நெஸ்காஃபேயும் போடுவீங்களா? Also Nescafe எனக்கு தெரியாது அம்மாவுக்கு ஒன்றும். ஆனா அம்மா எனக்கு கோபி சில தருவாங்க, நான் கோப்பியும் குடிப்பேன். வாழ்த்துக்கள் நகர்வழியா வச்சிருந்த நீங்க அது இப்ப கதை சொல்லுவீங்களா எப்படி அது நடந்திருக்குதுன்னு? கேட்கணுமா இது? இப்ப இன்றைக்கு நான் வேலை செய்யும் போது மதிய நேரம் நான் ஒரு உணவகத்துல வேலை செய்யறேன். அங்க அப்படி பொம்மசை வந்து தூக்கிட்டு இதுக்கெல்லாம் கொட்டேன் வேணும் இன்னொரு சடியோட புரிஞ்ச பொம்மசை கொட்டிக்குள்ள அந்த பொம்மஸ் பொரியிற வண்டியில் இருக்கு தானே, அதுல கைய வச்சுட்டேன். அது சுட்டா வலிக்குது. அப்ப விட அவளுக்கு கூட இல்ல, ஆனா எரிஞ்சது தோல் அல்ற அளவுக்கு இல்ல, ஆனா சரியான எரியுது. அப்ப கொஞ்சம் இதா இருக்க சரியா போயிட்டேன். நன்றி. கூலிங் போடுங்க. போட்டாச்சு. போட்டு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சு எல்லாம் செய்து பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி நல்லா வேகமாக ஊத்து பேசுவாங்கன்னு சொல்றேன். நன்றி நன்றி நகல், மிக்க மிக்க நன்றி. சரி, இப்ப நாங்க அடுத்து அக்ஷயா கிட்ட போ. அப்புறம் அபிராமி நேரமாகிறதோ? அபிராமி நித்திர வந்துட்டு அக்ஷயா உச்சமன. வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ஜிமாமி, நான் உற்சாகம். நீங்கள்? நானும் நல்ல உற்சாகம். ஹேர் ஸ்டைல் மாத்திட்டீங்களோ? வெட்டி உள்ளன் தலைமயிரை. அதுதான் இன்றைக்கு கொஞ்சம் நேர முடியெல்லாம் இருந்தது. என்ன நடந்தது? எப்ப போய் செய்தீங்க? அம்மா நேற்று வெட்டினேன். அம்மாவா வெட்டி விட்டவா? சரியாய் கூறினீங்கள். சரி, அம்மாவுக்கு நீங்க வெட்டி விடுவீங்களா? ஒரு நாள் வெட்டியுள்ளேன். அதற்கு பின்பு தாயார் ஒரு நாளுமே கத்தரிக்கோல் எனக்கு கொடுக்க மாட்டார். அதிகமா வெட்டி விட்டீர்களோ? மிக குறைந்து வெட்டியுள்ளேன். சரி. அக்ஷயாவுக்கு அபிராமிக்கு தண்ணி குடிக்கிறது கூடவா, ஜூஸ் குடிக்கிறது கூடவா வீட்டுல? இரண்டாவது பதில். சிரப் மாதிரி குடிப்பீங்களா அல்லது கேஸ் தண்ணி, இப்ப கோலா பெஞ்சா அது மாதிரியா? கலந்து குடிப்பேன். சரி. இப்ப இந்த மிக்ரோஸ்க்கு எல்லாம் போறீங்கன்னு சொன்னா என்ன ஊடி போய் எடுப்பீங்க? அந்த தண்ணி வகை எல்லாம் இருக்குதானே, அதுல எது போய் எடுப்பீங்க உடனே? சின்ன இதில் இருக்கும். சரி, முழுக்க குடிப்பீங்களா இல்ல அதுல கொஞ்சம் மிச்சம் பிடிப்பீங்களா? கொஞ்சம் மிச்சம் வைப்பேன். சரி, யாரோட சேர்ந்து குடிப்பீங்க? அது அம்மா இதை குடிச்சு பாருங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ட மாத்தி அரவாசி அப்படி குடிச்சு பழக்கம் இருக்கா? குடிப்பீங்களா? விருப்பமா? நாவுடன் மாத்தி குடிப்பேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் எது? இப்போது சொல்ல முடியாது. ஐஸ்கிரீம்ல என்ன பிடிக்கும்? எந்த பிளேவர்? அதுவும் கூற முடியாது. கூற முடியாது. வீட்டுல இருக்கு ஐஸ்கிரீம் நிறைய? முந்தின நாள் வாங்கியுள்ளோம். பெட்டிக்குள்ள கிலோ கணக்குலயா இல்ல ஸ்டுக்கா? பெட்டிக்குள்ள. எத்தனை விதம் விதமா வச்சிருக்கீங்க? 3 வகை. 3 வகை. ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களா? டீப் ஃப்ரிட்ஜ் பெரியது இருக்காது. இல்லன்னு வந்ததா? அப்படி சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அபிராமி, நன்றி. அப்ப என்னென்ன ஃபிளேவர் பிடிக்கும் ஐஸ்கிரீம் சொல்லுங்க. சாக்லேட், பபிள் கம், அதோட வேனில் வந்து கிளாசிக், அதோட இப்படி மின்ட் போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா தான் இருக்கு, உண்மைதான். ஆனா பபிள் கம் ஆன் டாப், பபிள் கம். குக்கி கிரீம் டேஸ்ட். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க அபிராமி வாழ்த்துக்கள் இணைந்திருக்கோம். நன்றி நன்றி, வணக்கம் அபிராமி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் அபூர்விகா. சலமான வணக்கம் மாமி. எப்படி இருக்கிறீங்க அபூர்விகா? நான் சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா. அபூர்விகாவுக்கு அபூர்விகாவுக்கு தண்ணி பிடிக்குமா, ஜூஸ் பிடிக்குமா? முதலாவது பதில் சரி. உண்மைக்கு தண்ணி பிடிக்கும். கெட்டிக்காரி. யார் அதை பழக்கிறது? எனது அம்மா கூறினவா, நான் ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிச்சா நான் ரொம்ப சத்தாக வரேன். நல்லம் தான். விடிய டீ குடிப்பீங்களா? அம்மா வைக்கிற டீ சில நேரம் குடிப்பேன். உங்களுக்கு டீ போட தெரியுமா, செய்ய தெரியுமா அல்லது ஊத்த தெரியுமா? சில எனக்கு போட தெரியும், ஆனா சில பேர் என் அம்மா தான் எனக்கு ஊத்தி கொடுப்பா. நீங்க யாருக்கு, அம்மாவுக்கா அக்காவுக்கா டீ ஊத்தி கொடுத்திருக்கீங்க? அம்மாக்கும் அக்காவுக்கும் 2 பேருக்கும் ஊத்தி இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு அபூர்விகா, டேஸ்டா இருக்கேன்னு சொல்ல வேணுமா? சில நேரம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் விருப்பம்?
எனக்கு ஹம், அநேகமா நிறைய எல்லாம் வகையான ஐஸ்கிரீம் நிறைய வகையானது பிடிக்கும். எத்தனை குடிக்க விருப்பம்? ஒன்றோ ரெண்டோ? அது சொல்ல முடியாது. அது சரி. நாளைக்கு எங்கேயும் போறீங்களா? கூடுதலாக நான் வெளியில போறதில்லை, ஆனா சில வேளை நான் போவேன். சில வேளை தான் நீங்க போவீங்க. நான் நிறைய தடவை போட்டுட்டேன். சரி, அதையும் சொல்லிட்டா, சில வேளையும் கூட சொல்லிட்டா. ஆனா அழகா கதைக்கிறீங்க பூர்விகா. முதல்ல எல்லாம் நிறைய வாசிப்பெரும்போது கேட்டிருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் நல்ல வடிவா சிறப்பான வாழ்த்துக்களை பூர்விகா உங்களோட காய்ச்சதுல சந்தோஷமா இருக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்குமா, ஏர்பேர் ஐஸ்கிரீமா? எனக்கு வனிலா தான் பிடிக்கும். வெண்ணிலா தான் பிடிக்கும். எல்லாரும் போலயுமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். நன்றி. இணைஞ்சிருங்க. நாங்கள் வந்து சொல் விளையாட்டோடையும் சேருவோம். சரி, இப்ப நாங்க அச்சியா கிட்ட போலாம். உற்சாகம். வணக்கம் அச்சியா. வணக்கம் ரஜினி மாமி. எப்படி இருக்கிறீங்க அச்சியா? நான் உற்சாகம். நீங்கள் எப்படி? நான் நல்ல உற்சாகம். அச்சியா சொல்லுங்க, தண்ணி குடிப்பீங்களா, ஜூஸ் குடிப்பீங்களா, கோப்பி குடிப்பீங்களா? மூன்றாவது குடிப்பேன். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை கோப்பி குடிப்பீங்க? ஒன்று என்று சொல்லணும். ஒன்று. வெளியே யார் அதை செய்தார் அந்த கோப்பியை? சில நேரம் நானே செய்வேன், அநேகமாக அம்மா. வெடி எழுப்பினோன்னா யார் கிச்சனுக்கு போய் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறது? அம்மா கூடுதலாக செய்வார், ஏனென்றால் அவர் பிந்து துப்புரவு செய்யணும். செய்யணும். சரி, நீங்க உதவி செய்வீங்களா அம்மாக்கு? அப்படி எல்லாம் கூடவா செய்தாலும் குடித்து முடிந்தவரை நிறைய தடை இருக்கும் பாத்திரங்கள் எல்லாம். இப்ப கழுவி எல்லாம் நான் கொடுப்பீங்க. நிறைய கழுவுவேன் பாத்திரம். கிட்டிக்காரி. அப்ப பூர்விகா பாத்துட்டு இருப்பாவா, அக்கா விடுங்க நானும் செய்யணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க பூர்விகா. அப்படி செய்யறது குறைவு. நீ வந்து செய்வா பாருங்க. உங்களுக்கு செய்வா என்று நம்பிக்கை. நம்பிக்கை உண்டு. சரி, நாளைக்கு அச்சி அங்கேயும் போறீங்களா? நாளைக்கு நான் நடனம் பழக போவேன். ஏதோ ப்ரோக்ராம் வருதா? எனது நண்பியின் சாமத்தை விட. சரி, அத இப்ப என்ன திகதி? அது தேதி மறந்து விட்டேன். சரி, யார் டீச்சர் பழக்கிறது? எனது எனது மத்த வாண்ட அக்கா. அக்கா. சரி, என்ன பாடலுக்கு நடனம் செய்ய போறீங்க? இனித்தான் முடிவு எடுக்க வேண்டும். தொடர்ந்து 5 நிமிஷம் பாடலா இருக்குமா, அல்லது மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படி வருமா? எல்லாம் கலந்து 15 நிமிடம் அது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படியா? தொடர்ந்து ஆடவும். அபூர்வியக்காவும் இணைஞ்சு சொல்லுவாவா? ஒரு தடவை அவரின் வாழ்க்கையில் இணைந்தார். சரி, எத்தனை டான்ஸ் கிட்டத்தட்ட இப்படி செய்திருக்கீங்க? 10க்கு மேல வரும். அதுல பிடிச்ச பாடல் வந்து வாழ்த்துக்கள். இப்பெல்லாம் வந்து நான் கூடுதலாக எல்லா நிகழ்ச்சியிலும் ஆடுவேன். இது நாங்க தான் இப்படி டான்ஸ் குரூப் மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அக்ஷய்க்கு பிடிச்ச அந்த செய்த டான்ஸ்ல எது பிடிச்சதா இருக்குது முதல் இடத்துல? போன தடவை ஆடினது என்ற நல்லா க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் சமைத்து விட அந்த ரீமிக்ஸ் நல்லா இருந்தது. அந்த அது பாட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படி மிக்ஸ் கட் பண்ணி தான் செஞ்சுதான். நான் இந்த முறை லண்டன்ல இருந்தும் 2 பேர் வந்தவங்க சேர்ந்து ஆட, அதனால இன்னும் சிறப்பா இருந்தது. ஓ, நல்ல விஷயம் நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் தொடருங்கோ. இப்போ நாங்க செல்வியண்டி அடிச்சுக்கொள்ள போறோம். நகுல் உற்சாமன வணக்கம். செல்வியண்டி எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஷினி. சாப்பிட்டீங்களோ? எல்லாம் அப்போதே முடித்து விட்டேன். நாளைக்கு என்ன சாப்பாடு பிளான் பண்ணிட்டீங்களா? மரக்கறியுடன் சமைத்த சாதம் இருக்கிறது. மரக்கறி அன்று வெள்ளிக்கிழமை என்ற படியால. நீங்கள் சொல்வது சரியா இருக்கிறது. பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சுதா செல்வியண்டி? தாயகத்துக்கு சென்றால் அதை செய்யலாம் என்று இருக்கிறோம். ஓ, அப்போ பெரு விமர்சையாக கொண்டாடப்பட போகிறது அப்படியோ? அதெல்லாம் எப்பவோ முடிந்தது தானே. திட்டமிட்டாச்சு. நீங்கள் சொல்வது தவறு. என்னென்ன சிறப்பு எதுவும் வேற விசேஷமா எதுவும் செய்ய இருக்கிறீங்களா? அதை இட்டு அப்படி இதுவரைக்கும் நினைப்பது கிடையாது. சில வேளை மாறலாம நாங்க போயிட்டு வேற ஏதோ மாற்றங்கள் காணலாம். ஒரு இடத்துக்கு சென்று உணவு பரிமாறுவதாக உத்தேசம்.
உத்தேசம். அது எவ்வளவு பெரிய விஷயம். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும். உங்களுக்கு முதல் கிடைத்த பிறந்த நாள் வாழ்த்து யாருடைய? தாயகத்தில் இருந்து கிடைத்தது. கிடைத்தது. என்ன பரிசு பொருட்கள் எல்லாம் வீட்டை வந்து நிறைந்தது? அடுத்த வருடமே வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் போட்டாச்சா? போடுறது உடுப்பு வகையா அல்லது சாப்பாட்டு வகையா? எல்லாமே கந்தது. சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப தாயகம் போறதுக்குரிய பட்டி படைக்கு எல்லாம் கட்டியாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் செய்த மாதிரி. செய்த மாதிரி. சரி, எத்தனை காலம் எவ்வளவு கால விடுமுறையில போறீங்க சொல்லலாமா? 4 வார விடுமுறை. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுமே. நீங்க சொல்வது சரியா இருக்கும். நிறைய ஓடி போய் ஓடி வாருங்க. நான் நிறைய வெயில் கால பகுதியல்லோ இது. மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க. வெயில் காலம் அதிகம் இல்லோ இந்த நேரம். வெயிலே தேடித்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. வெயிலுக்குள்ள எல்லாம் நடந்து போய் வருவீங்களா? வைக்கன்னு சொல்ல மாட்டீங்களா? துவிச்சக்கர வண்டியில் அதிகமாக பாய்ப்பேன். அந்த சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி 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 நன்றி. ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இணைச்சு கொள்ளலாம். உற்சாகமான வணக்கம் ஜெசி அவர்கள். நன்றி நன்றி தர்ஜினி. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நான் செய்வதில்லை தர்ஜினி. ஓ சாரி. ஓகே சரி. இல்லை இல்லை நான் செய்வதில்லை. ஆனால் இம்முறை அடுத்த மாசம் போய் அந்த ஒரு இடத்திற்கு சென்று உணவு பரிமாற்றம் செய்ய வேண்டும் உத்தேசித்தல் உள்ளேன். சரி, அது நல்ல விஷயம் தானே. அது அப்படி செய்யறது தானே. அது பிறந்த நாள் கொண்டாட்டம் பண்ணதான் போடுவீனா ஒரு நேர உணவோட நல்லா இருக்கும். அது ஆமா ஆமா ஆமா. வெயிலுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வேறு கொண்டாட்டங்களும் உண்டா வர்றபடியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியா செய்யலாம். அது நல்லா. நன்றி என்று இணைஞ்சிருங்க. சொல்விளையா சொற்கள் தெரிந்தோடையும் இணைஞ்சு கொள்வோம். நன்றி. உச்சாமன வணக்கம் ஜெசிகா, எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஜினி. சமைச்சிட்டீங்களோ? உற்சாகமா இருக்கு. சமைச்சிட்டீங்களோ? நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அடல் புடல் தடல் சமையல்? இன்றையான் சமையலும் நாளையானும் சேர்த்து. நாளை வேலையா உங்களுக்கு? வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, வேலைக்கு எல்லாம் சென்று வந்தோன்னே சிகிக்குள்ள பாத்துறோம். நிறைய பொருட்கள் இருக்குமா? கழுவுறது கொஞ்சம் இருக்குமா? பிள்ளைகள் கழுவி வைப்பது இப்பொழுது அதிகம். அதிகம், மிக உதவியா இருக்கும் இல்லையா? அது பெரிய ஒரு விஷயம். தலையாட்டக்கூடாது தெரியுமா? நன்றி வணக்கம். சரி, நன்றி வணக்கம். ஓகே, நான் வந்துடுறேன். நன்றி வணக்கம். கண்டி போட அம்மா பாரம். இனிய உற்சாக வணக்கம். நானும் வருகிறேன் தர்ஷினி. உற்சாகமான வணக்கம். மறுபடியும் உற்சாக வணக்கம் தர்ஷினி. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறோம். நீங்க சமைச்சு முடிஞ்சதோ? மத்தியானமே முடிந்து விட்டது. உடுப்பு துவைக்கிற வேலை இருக்குல்ல சாந்தினிக்கு, அது எவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறீங்க? இங்க சுகமான வேலை, அது பெரிய வேலை இல்லையே. உங்களுக்கு மாடி வீடா அல்லது கீழேயே உங்களுக்கு வீடா? முதலாவது மாடி. அப்ப யாரு இறங்கி அந்த உடுப்பை துவைக்க கொண்டு வர்றது யாரு? எல்லாம் வீட்டுக்குள் தான். சரி, எறும்பின் வாயை விட சின்னது என்னது தெரியுமா? எள்ளண்டு நிக்கிறேன். அதையும் சரியா இருக்கு. உடனே யோசிச்சு சாந்தினிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எப்படி நீங்க இப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க? எல்லை எட்டா பங்கிடணும்னு சொல்லுறவர்கள் தானே. அதனால்தான். சரி, அந்த எறும்பின் வாயை விட சின்னது என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைவில. ஆனா இருந்தும் வெள்ள கொண்டு அப்படி ஒரு நான் கேட்ட அளவில் இந்த லீவ் சொல்லிட உங்களை சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லும் போது சாதனை கிடமும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பழக்கமானது தானே, ஏற்றுக்கொள்கிறோம். உண்மைதான். சாதனிகா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல் திடுவீங்க? 2 தடவை. 2 தடவை. நகுலுக்கும் அதை பழக்கி கொடுத்துருக்கீங்களா? பழக்கி இருக்கிறோம். இந்த வேப்பமூச்சியால பல்லு துளக்குறேன்னு சொல்லிடுமല്ലോ, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஊரில் செய்திருக்கிறோம். செய்திருக்கிறீங்க. அந்த கெப்பு வாய்க்குள்ள வைப்பீங்களா? செய்திருக்கிறேன் ஒரு முறை. அவ்வளவு கெசக்கும். பாவக்காயை விட நிறைய காய்ச்சல் உடையது. அந்த வேப்பம்பூ வடகம்ன்றதும் அப்படித்தான் கிட்டத்தட்ட. ஆனா அப்படி கைப்பி இருக்கா? அதுன வேப்பம்பூ வடகம் கைப்பது குறைவு. உளுந்துகள் சேர்றது தானே. உங்கள் வீட்டில் உளுத்தம்மா, வறுத்த உளுத்தம்மா பயன்படுத்துறது இருக்கா? பயன்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்துவேன். என்ன செய்வீங்க? களி கிண்டுவேன்.
இல்ல இன்றைக்கு நான் ஒரு பேக்கெட் உளுத்தம்மா பண்ணிட்டு வந்துடுறேன். அதனாலதான் கேட்டேன். நன்றி 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 வாழ்த்துக்கள். நன்றி. ஆனா அவளை ஹைப் வேணும் சாமி அந்த உளுத்தம் வெப்பம் உளுத்தம்மா என்ன சொல்லுங்க, கோது நீக்கினா கைக்காது. நான் கோது நீக்கிட்டு எனக்கு சில வேளை வயிறு கூட நோண்டா கோதோட அரைச்ச உளுத்தம்மாவில செய்வேன். இவைக்கு பிடிக்காது அது. அப்ப எல்லாரும் சாப்பிடுறதுக்காண்டி கோது நீக்கின உளுத்தம்மாவில தான் செய்யறது. நான் இன்று ஒரு கிலோ பேக்கெட் வேணுங்க வறுத்த உளுத்தம்மா அந்த புட்டுக்குள்ள போட்டா வைப்போம் அந்த மாதிரி ஒரு ஓம் ஓம் அப்படியும் செய்யலாம். நான் செய்யறேன். நான் அப்படியும் தர்ஷினி. அதான் அப்ப இன்னைக்கு வந்து செய்து ஒரு இடத்தை பார்த்தா நெய் ஊற்றி அந்த கொஞ்சம் பவுடர் சுகரம் போட்டு ஒரு லட்டு மாதிரி பிடிக்கிற போலையும் இருக்கு. நான் அது ஓம் பார்த்தேன். ஓம் அந்த வயிறு நோக்கள் வயிற்று புண்ணுக்கு ஓ உளுத்தம்மா அப்படி நல்லது. செய்யலாம். கொஞ்சம் வயசாதானே அப்ப கொஞ்சம் ஆரோக்கியம் அதுல செலுத்துவோம். ஓம் ஓம் நன்றி நல்லது. நன்றி நன்றி சாமியக்கா நன்றி இணைஞ்சிருந்தமைக்கு. நன்றி இப்ப தர்ஷினி. நாங்க எல்லாரும் பெரையும் பப்பியும் மட்டையும் எல்லாம் மன்னிக்கவும் நானும் விடைபெறப் இல்ல இல்ல நீங்கள் செய்யலாம். செய்யுங்க. செய்துட்டு ஓடி போங்க. வருவோம். செய்துட்டு போங்க. ஓடி வாங்குவோம். ஒரு எழுத்துல தான் சொல்ல போறோம். அதுல ஒரு சொல்ல பற்றி பிறகு கதைக்கிறோம். அதான் எழுதிய ரெடியா பேன சொல்லி எண்டியும் இணைஞ்சு வேற எங்களோட என்ன எழுத்து? ரெடியா நீங்கள்? ஓ காண எழுத்துல 2 நிமிடங்கள் நகுல். சரி. இது பார்த்து எழுதியிருக்கீங்க. நான் அது முதல்ல என்னோட பார்த்து எழுதிருக்கீங்க. கூட சத்தப்படக்கூடாது நீங்க. ஐயோ எனக்கு நின்றுடுது வெறுதே இல்ல காணாவில. ரெண்டு நிமிஷமாக இல்லையா? இன்னும் ஒரு கை 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 வைக்க மேல 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 கை மேல கை மேல. எல்லாரும் எண்ணுங்கோ. எண்ணிட்டு எத்தனை ஒன்று இருக்கிறதா? 17 16 30 நீங்க சொன்னீங்க எனக்கு தெரியல 30. சர்ஜரி 37. வாவ் எனக்கு காணாத ஒன்றுமே தெரியல. செல்வியந்தி நானும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அளவுக்கு வந்துட்டேன். வாழ்த்துக்கள். அபூர்விகா நீங்கள்? 7 தான் எழுதினா. வாழ்த்துக்கள். அதுக்காக அக்ஷயா குட்டி 18. 18. நகுல் எத்தனை எழுதினீர்கள்? 16. அம்மா 17. 17. வாழ்த்துக்கள். இப்ப நாங்கள் என்னென்ன செய்வோம் என்று சொன்னால் 37 நான் எழுதியிருக்கேன். செல்வியந்தியும் அதான் எழுதியிருக்கேன். நீங்கள் குறைஞ்சாவேல கேளுங்க. முதல் சின்னாக்கள் என்று கேளுங்க. சின்ன
சரி, அபூர்வி அப்ப குட்டியில இருந்து அபூர்வி குட்டி நீங்க சொல்லுங்க என்னென்ன சொற்கள் எழுதுனீங்க? கல், களி, ம். கப்பு, கடிதம், ஓ கரும்பு, ஓ, கடல், ரெண்டுமே எழுதையில நான் என்ன கதவு, கெட்டிக்கார். கடைசி சொல்ல என்ன எழுதுனீங்க? கதவு. கதாவு. எல்லாம் ஆமா நாங்க எழுதாத சொற்கள் எழுதி ஓ இருக்கிறீங்க. 6 சொல்லி நான் எழுதையில ஒன்று தான் நானும் எழுதியிருக்கேன். எழுத வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நான் அபூர்வி. 3 சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். இல்ல ஆஹா. நான் அபூர்விகான நான் எழுதவில்லை. வாழ்த்துக்களா. ஒன்று அடுத்ததா கனிதா யாரு? எழுதியிருக்கேன். அடுத்த அக்ஷயா. நாக்குள் நகுல். நகுல். Okay. என்னட்டினம் இருந்த வார்த்தை கப்பல், கடு, கட்டில், கல்லன், கதை, கடகம், கப்புரம், கல்காறு, கங்காரு கற்கண்டு, கடிகாரம், கஞ்சல், கத்தரிக்காய், கலை. ஓ, வாழ்த்துக்கள். முழுக்க சொல்லுங்க. நான் அந்த கஞ்சல் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். மற்றது எழுதையில வாழ்த்துக்கள் நகுல். சிறப்பு. கெட்டிக்காரன். நன்றி. நல்லா இருந்து கத்தரி அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல கஞ்செல்லாம் எழுதி கிடக்குறேன். சொற்கள். இப்ப வாழ்த்துக்கள் நகுல். இப்ப அக்ஷயா நீங்க நீங்க அம்மா அம்மா ஆட்சி சொல்லட்டும். அக்ஷயாக்கு பின்பு வாசிக்கணும் அம்மா. உங்களுடைய முடிச்சிட்டு சரியா சொன்னாக்கலாம். சரி அக்ஷயா நீங்க எல்லாத்தையும் வாசிங்க. அக்ஷயா வந்து என்னோட உங்களை எழுதுனீங்களா? சரி. கடிகாரம், கன்னம், கனவு, கணக்கு, கண்ணிமை, ஓ, கதிரை, கவ்வுதல், கனவு, கபடி, கத்தி, கம்மல், கதவு, கடி, கண், கல், கட்சி, கசப்பு, கப்பல். கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அச்சியா. வாழ்த்துக்கள் அக்ஷயா. இப்ப அம்மா கடகம், கங்கை, கம்பி, கடிதம், கடதாசி, கதிர், கதிரவன், கட்டில், கதிரை, கதவு, கடை, கங்காரு, கரடி, கச்சான், கப்பல், கஞ்சி, கதம்பம். கதம்பம். மிக சிறப்பு. கதம்பம். நல்ல சொற்கள். நல்ல சொற்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சந்திரிகா. நன்றி. இப்ப ஜெசி அக்கா. நன்றி. கண், கன்னம், கட்டு, கடை, கப்பல், கஞ்சல், கமுகு, கடுகு, கட்சி, கனி, கவி, கலை, கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு, கந்தல், கந்தகம், கந்தகம், கரு, கரடக்கிழங்கு, கப்பம், கடமை, கட்டம், கடவுச்சீட்டு, கடல், கண்டம், கடி, கல்யாணி, கண்ணகி, கடம், கச்சா. ஓ, வாழ்த்துக்கள். கண்டம், கச்சா. எல்லாம் நல்ல சொற்களா. வாழ்த்துக்கள். நன்றி. செல்வி அண்டி வா சொல்ல போற. நானும் வேறு எழுதின சொல்லுகள் எல்லாம் கணக்க என்னதான் வந்துடுது. பரவாயில்ல. கத்தி, கம்பு, கரை, கரசல், கணக்கு, கம்பு, கட்டு, கல், கரடு, கரடி, கண், கண்ணாடி, கடதாசி, கடம்பு, களி, கடலை, கற்பகம், கடை, கல்லீரல், கட்டாங்கிச்சேலை, கரை, கஞ்சா, கடுகு, கடதாசி, கதவு, கயல், கரும்பு, கதி, கன்று, கருகு, கல்முகு, கட்டில், கட்டி, கடி, கத, கடா, கடவு, கழிவு, கடுப்பு, கற்பகம், கடைதல், கடன். நிறைய சொற்கள் நாங்க நம்ம இருக்கிறேன். அப்ப 40க்கு மேல வருது. அது அது எண்ணி இல்லாமல் கிடந்து நீங்கள் கூட வந்துச்சு சொல்ல பேப்பரும் முடிஞ்சுது. விவேகமா வாழ்த்துக்கு சொல்லி விரைவாக நான் எழுதினது நகுல் கவனிங்கன்னு எழுதினான்னு பாப்போம். சரியா? கண், கதிரை, கட்டில், கட்டுவன், கம்பன், கடுகு, கப்பல், கடிதம், கயல், கணவன், கதிர், கலப்பு, கருமம், கணனி, கவனம், கலை, கவலை, கட்டளை, கத்தரி, கத்தரிப்பு, கங்காரு, கல், கருணை, கடகம், கப்பம், கணக்கு, கந்தானை, கற்பூரம், கயிறு, கனம், கவனம், கலவன், கசடு, கம்பு, கப்பு. ஓகே. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப இதுல ஒரு தர்ஜினி கணை எழுதியிருந்த நான் கணையாளி கட்சியும் எழுதியிருந்த நான் இங்கால மற்ற பக்கம் திருப்பி போட்டு எழுதுனது. நீங்க 50 சொல்ல எழுதிருப்பீங்க. இல்ல அவ என்ன இல்ல ஒரு அளவுக்கு இதுவே 37 என்னுடைய இது வந்து நீங்க கூட சொல்லிடு.
கூட வந்திருக்கலாம். பரவாயில்லை, இதில் ஒன்றும் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். செல்வியந்தி தான் வாழ்த்துக்கள் நாங்க சொல்றோம். வாழ்த்துக்கள். அது வாழ்த்துக்கள். கடகடன்னு எழுதுங்க. நாங்கள் ஒரு நிமிடத்துக்குள்ளே அன்றைக்கு உணவு சொல்ல எழுத்துனே நமுதத்திரம். இப்ப நாங்க ஒரு சொல் இதுல நீங்க எழுதின ஒரு சொல்ல பற்றி நீங்க கதைக்க போறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் தான், சரியா? ஆமா, நகுல் ரெடியோ? நீங்கள் ஒரு நிமிஷம். அபூர்விகா ஆரம்பிக்க போறா. அபூர்விகா எழுதின ஒரு சொல் எடுத்து ஒரு நிமிடம் மட்டும் கதைக்க வேணும். அதுக்குள்ள அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு நிமிஷத்துக்கு முயற்சி செய்வோம். வந்தாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சி செய்வோம். அபூர்விகா நீங்க ரெடியோ? நான் கடல் பற்றி சொல்லலாமா? கூட விருப்பம். சரி சொல்லுமா. நாங்க நகுல் அண்ணா நாங்க ரெடி. அதுல நாங்க நிறைய விடயங்கள் செய்யலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நீந்த கத்து கொடுக்கலாம், அதுல நீந்து போகலாம், மீன் பிடிக்கலாம் கடல்ல, கப்பலோட ஓடலாம் கடல்ல, வேற மிருகங்களும் கடல்ல வாழுறாங்க. அவங்களுக்கும் அது ஒரு வீடு மாதிரி தான். கடல் அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி தான். அவங்க அதுல நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து அங்க போய் நாங்க நிறைய விடயங்கள் செய்யலாம். அதுல மிருகங்களும் இருக்கிறாங்க, மீன் இருக்குது, அது நாங்க வலையால பிடிக்கலாம். அது ரொம்ப ஒரு நல்ல விடயமாகும். அதுல எங்களுக்கு நிறைய கத்து சொல்லுங்க. எனக்கு அந்த வார்த்தை அந்த நிறைய அறிய வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் நீச்சல் கத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு நீந்த தெரியாது. தர்ஜினி, நான் அபூர்விகாவை இன்றைக்கு இருக்க உண்மையில நான் அபூர்விகான்னு நீண்ட காலம் காணையில வேற புதிய ஒரு பிள்ளை இருக்கிறார். நீங்கள் அபூர்விகான்னு கூப்பிட போதும் நான் வடிவா பார்த்தேன். நீண்ட காலமா காணவில்லை. கடலை பற்றி பாருங்க. ஆமா ஆமா ஆமா, கஷ்டமா இருந்தது. மிக சிறப்பு. சிறப்பு வாழ்த்துக்கள். என்ன வசனம், என்ன சொல் வரையிலன்னு சொன்னீங்க அபூர்விகா? நீச்சலா? இல்ல, அந்த கத்துரு மீன்கள் கத்துறதா? இல்ல, அலைய சொல்றாவோ? அலைய சொல்றீங்களா? சொல்லுங்க. கடல் அலையா? அதனால நிறைய அறியலாம். இல்ல, அதுல இன்னொரு வார்த்தையா சொல்லுவேன். டொக்கில சொல்லுங்க பாப்பம். தெரிஞ்சு கொள்ளலாம். கடலை பற்றி பலவற்றை தெரிஞ்சு கொள்றது. அது பரவாயில்ல, அடுத்த முயற்சி நம்ம வேற உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுட்டு தானே. நல்லா கதைக்கிறீங்க. இப்ப அட்சயா நீங்க ரெடியா? சரி அட்சயா என்ன சொல்? ஒரு நிமிஷம் நான் நாங்க ரெடி. கபடி என்ற சாயம் கபடி என்ற சால் ஏன் எடுத்தனாருண்டா நூல அது இந்தியால நல்லா பிரபலியமா இருக்கும். அங்க கூட நிறைய பேர் அது விளையாடுறது. அதுல மிகவும் ஒரு நல்ல விதிமுறை என்னன்னா மூச்சு விடாம கபடி கபடின்னு சொல்லிக்கொண்டு மற்ற எதிர்பக்கத்துக்கு போய் விளையாடுறது தான் மிகவும் சிறப்பா இருக்கும். அது செய்யக்கூடிய ஆட்கள் மிகவும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு ஒரு படமும் ஞாபகம் வருது, கில்லின்ற படம். அதுவும் நல்லா சிறப்பா இருக்கும். எனக்கு அப்பயில இருந்துதான் கபடின்ற விளையாட்டே தெரியும்னு நினைக்கிறேன். கபடி நானும் முந்தி இப்படி விளையாடி இருக்கிறேன், அதுவும் என்ற தமிழ் நண்பர்களோட, மற்றும் தமிழ் பள்ளிக்கூடத்துல நானும் நிறைய விளையாடி இருக்கிறேன். அதை பற்றி கபடியும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கபடி நல்லா இருக்கும். கணக்கா முடிச்சிருக்கீங்க. நீங்க அது விளையாடி இருக்கிறீங்கன்றது நல்ல விஷயம். அது கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். கவனமாக இழுக்கிறதுக்கு தொட்டுட்டு ஓடி வேறோணுங்க. சரியா கஷ்டம். நானும் செய்யல. நான் விடைபெற மாட்டேன். சரி, இருந்தும் வாழ்த்துக்கள் அட்சயா. அழகா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். அட்சயா. இப்போ நகுல் நீங்க.
அனைவருக்கும் நேற்று வணக்கம். நான் இன்றைக்கு கடிகாரத்தை பற்றி குறிப்பிட்டேன். கடிகாரம் என்னென்றால் நாங்கள் வித்தியாசமானதாக எங்களுக்கு தெரியும். உதாரணமாக முதல் சிவரலில் ஒட்டி கிடக்கும் கடிகாரம் இது வட்டமாக கூடுதலாக இருக்கும். அதில் ஒன்றிருந்து 2 வரை எண்ணிக்கை இருக்கிறது. அதை அரைவாசினால தான் பிரிக்கப்படும். முதலாம் சுற்று என்றா 1 மணி இருந்து 12 மணி வரை, இந்த 12 மணி இருந்து 24 மணி வரை, அது நூல் வரை. அப்ப அதுல என்ன நாங்க அறிய முடியும் என்றால் இதுல இல்லாமலும் எங்களுக்கு ஹென்னி மூலமாகவும் இருக்கிறது. அப்ப கடிகாரம் ஒப்படியாக நேரமாக காட்டப்படும். அப்ப இது இந்த எங்களுக்கு மணிக்கூட தேவையே படாது. அப்ப அது அப்படிதான் இருக்கு. இதே போல நாங்க அதுல என்ன பார்க்க முடியும் என்றால் நாங்க அது வித்தியாசமான ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கும், அதுல வித்தியாசமாக இருக்கும். இத்தனை நீங்க அது கையணியாகவும் பாவிக்க முடியும். வாழ்த்துக்கள் நகுல், சிறப்பு வாழ்த்துக்கள். என்ன நகுல், கடிகாரம் எடுக்க என்ன காரணம்? விளங்கல. கடிகாரம் எடுக்க என்ன காரணம்? இவ்வளவு சொல்லியிருந்தது எனக்கு அது மிக பிடிச்ச வார்த்தை. அது எனக்கு நல்லா நிறைய தகவல் தெரிஞ்சு உள்ளது. கடிகாரத்தை வேற எப்படி சொல்லலாம்? மணிக்கூடு நேரம் காட்டி என்று சொல்லலாம். நேரம் காட்டியா மணிக்கூடு என்றுதான் கூட சொல்லுவாங்க. நான் கடிகாரம் நல்ல தமிழ் சொல்லுவோம், நாங்க மணிக்கூடு என்னுவோம். வாழ்த்துக்கள் நகல், சிறப்பு வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் செல்வியண்டியை கூப்பிடலாம். 1 நிமிஷத்துக்கு செல்வியண்டி ரெடி. நகல் நீங்க நேரம். நான் என்ன எழுதுனதுல கத்திய சொல்லுவேன், அது பெரிய படம். சரி, உங்கள் நேரம் கத்தியா. கத்தியில் பல வகை இருக்கின்றது. கத்தி குறிப்பாக எப்பொழுதும் எங்களுக்கு சமையலுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இங்கு இருக்கிறது. தாயத்தில் அதுக்கு பதிலாக கத்தி பாவித்தது குறைவு. மீன் வெட்டுவதற்கு தான் நினையமாக பாவிச்சிருந்தோம். மற்றபடியில கத்தி பாவிப்பது குறைவாக இருக்கிறது. கத்தி பிளாஸ்டிக் நெகிழியிலே இப்பொழுது அதிகமாக சின்ன பிள்ளைகளுக்கு உணவுக்காகவும் பாவிக்கிறார்கள். பெரியவர்கள் உணவகத்திலும் எங்களுக்கும் பெரியவர்கள் பாதுகாப்புக்காக அதை கொடுப்பது நல்லது. வீடுகளிலே அநேகமாக நாங்கள் எல்லா விதமான இது வைத்திருந்தாலும் சிறுவர்கள் வரும்போது முக்கியமாக நாங்கள் அதை கவனமாக அதை கையாளுவதற்கு காட்டி கொடுக்க வேண்டும். கத்தியை உணவுகளை சாப்பிடும் பொழுது, இறைச்சிகளை வெட்டும் பொழுது கோப்பையில் சட்டம் போட்டு சில இடங்களில் வெட்டி மற்றவர்களுக்கு உணவகத்திலும் பல இடங்களோடு இந்த கத்தியை வருவதுண்டு. சில நேரங்களில் கோபம் பெறும் பொழுது கூட இந்த கத்தியால குத்தி பல பேரை உயிரை கொள்வது மோசமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. வேகமான நிறைய சொற்களோட சேர்ந்த நிறைய விடயம், மிக சிறப்பு. சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்போ நகுல் அம்மா. நன்றி. நன்றி. 1 2 3 நன்றி. கடகம் தெரியாதுதானே, நினைவுபடுத்துவதற்காக கடகத்தை கொண்டு வருகிறேன். பழைய காலங்களில் எங்கள் ஊரில் கடகம் பாவனை என்பது முக்கியமாக இருக்கும். கடகத்துக்குள் பொருட்களை போட்டு வைப்பதிலிருந்து கஞ்சல் அள்ளுவது வரை அது உதவி செய்யும். கடகத்தை ஓலையினால், பனை ஓலையினால் அல்லது பனை நேரினால் செய்வார்கள். பனைமட்டையில் இருக்கிற நேர் எடுத்து செய்வார்கள். சுத்தி வர அழகாக கட்டுவார்கள். சில கடகங்களை நிறங்களால் அலங்கரிப்பதும் உண்டு. கடகம் எங்களுக்கு வீட்டில் நல்ல பயனுடையதாக இருக்கிறது. பந்தியில் சோறு பரிமாறுவதற்கும் கடகத்துக்குள் சோற்றினை போட்டு பரிமாறுவார்கள். எள்ளு கழுவுறண்டாலும் வீட்டுல எள்ளு அதுக்கு போட்டு தண்ணியை ஊத்தி மண்ணுகளை போக வைக்கிறதும் கடகத்தை பயன்படுத்துவார்கள். வீட்டுல கஞ்சல் அள்ளுவதற்கு கடகம் பயன்படும். கடகங்கள்ல வடிவங்கள் வேற இருக்குது. பெரிய வடிவம், சின்ன வடிவம் என்று சொல்லி நிறைய வடிவங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள், 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 சிறப்பு வாழ்த்துக்கள். கடகத்தை நினைவுல கொண்டு வந்திருந்தார், மிக சிறப்பு. நாங்கள் அறிந்திருந்தீங்களா அன்றைக்கு? சிறப்பு, வாழ்த்துக்கள். ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இல்ல நேரலையில உயிர்பட நான் தொடர்றேன்.
நான் தொடர அவர் வருவார் நினைக்கிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நான் என்று முதல் எழுதின சொல் கண் தான் எல்லோருக்கும் மிக மிக முக்கியம் என்று நான் சொல்லுவேன். இந்த கண்கள் எவ்வளவு முக்கியம் சொன்னா எங்களுடைய எல்லாவற்றுக்கும் முக்கியமா இருக்கிற இந்த கண்களை நாங்க நிறைய பராமரிக்கிறது சரியா இருக்கணும். அந்த குளிர் தண்ணியால் அடிக்கடி கழுவ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அதிபர் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதை நான் தொடர்ச்சியாக நானும் செய்து வருவேன். இந்த கண்களை நாங்க எவ்வளவு அழகுபடுத்தினாலும் அந்த கண்கள் எங்களை சரியா பார்த்து எங்களை புரிஞ்சு கொண்டு வைக்க இந்த கண்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் காட்டி கொடுக்குமா. எவ்வளவு மகிழ்வா இருக்கிறார், எவ்வளவு கவலையா இருக்கிறார், அதுல எத்தனை அழகு போட்டாலும் அதையும் தாண்டி அந்த கண்கள் காட்டி கொடுக்கும். அந்த கண்கள் அவ்வளவு அழகு, மான்களுக்கு ஒப்பானது, பெண்களுக்கு மிக அழகா கொடுக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த கண்களுக்கு ஒரு வயசு வரைக்கும், ஒரு 40 வயசு வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு சின்ன ஒரு திரை மாதிரி வந்து அந்த எங்களுக்கு எழுத்துக்கள், தூர பார்வைகள் அதெல்லாம் இல்லாம போயிருக்கும். அது மாதிரி எனக்கு இருக்கிறபடியெல்லாம் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டும் அந்த நாள் இந்த கண்களை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு துண்டு எழுதி தந்திருந்தார்கள். அப்போ நான் நினைச்சு இந்த கண்கள் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தெளிவாக தெரியுது, எவ்வளவு பார்வை. சிறப்பு சிறப்பு. கடகடன்னு சொன்னீங்க. கண்டக்டர் என்னவாம் இப்ப? கண்டக்டர் ஒரு துண்டு தந்திருக்கார். தூர பார்வை கிட்ட பார்வைக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி கட்டாயம் அது இந்த ஒரு வயசுல வந்து போகும் ஒரு திரைதான் என்று சொல்லி இருக்கிறார். ஓகே, அப்ப எழுத்து பாக்குறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அந்த சீல்ட டிப் பண்றதான எங்க வேலை செய்யற இடத்துல சில வேளை அங்க சரியா சின்ன எழுத்து சைஸ் வந்து சின்னதாக்கி இருக்கிறோம். அப்ப எனக்கு கொஞ்சம் அவசரத்துல இதா இருக்கும். அப்ப கொஞ்சம் போய் பார்க்கலாமே என்று போய் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. அந்த கண்கள் மிக மிக முக்கியம். மாமா அணைஞ்சிருக்கார். மாமா கிட்டையும் ஒரு சொல் கேட்போம். போன முறையும் ஒரு சொல் கொடுத்து நாங்கள் இந்த பையன் ஒரு கானாவில ஒரு சொற்களை கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்க. இப்பதான் உள்ள நுழைஞ்சினான். அப்போ ஜெசிமணிவண்ணன் அவர்கள் இருக்கிறீங்களா? இன்று நாங்கள் நினைக்கிறேன் கடல் பற்றி வந்திருந்தது. யார் சொல்லியிருந்தார் கடல் பற்றி? சொல்லுங்க நகல். கடல் பற்றி அவருக்கு சொன்னா. கபடி யார் சொல்லியிருந்தார்? அச்சியா. கடிகாரம். நான். கத்தி. செல்வி நித்யானந்தன் அவர்கள். கடகம். அம்மா. கண். நீங்கள். தொடர்ச்சியாக ஜெசிமணிவண்ணன் இருக்கேன். அவர் சொல்லையும் எடுத்து சொல்லி நாங்கள் நினைச்சிடும். உங்களுக்கு நன்றி நகுல். சொல்லுங்க நகுல். எனக்கு மாமாக்கு கேள்வி இருக்குது. மாமா என்னன்னா விக்டோரியா பஸ் கோச் ஸ்டேஷன் ஈஸ்டமுக்கு அது அந்த நாங்க அந்த பொன்மாலை போடுறது இடத்துக்கு பக்கத்து இருக்குதா? எங்கள்ல இருந்து ட்ரெயின்ல டியூப்ல வர்றா ஒரு 35 நிமிஷம். இந்த எங்களுக்கு திரும்ப வீட்டை போறதுக்கு பஸ் 22:30 வரும். அதனால 2 அன்றைக்கு இரவியா? என்ற வீடு அன்ற அப்ப நாங்க பாடசாலை தினமன்றதான் நான் சேருவேன். நீங்கள் கோயில் தேருக்கும் போற பிளான் நடக்கும். நாங்க கம்மில கோயில் தேர் போறது இல்லை, இங்க போறது இல்ல. சரி, அன்றைக்கு விடியப்புறம்ன்றியா? இல்ல இல்ல, அன்றைய தினம் 22:30 10 மணிக்குங்க. 10 மணி. ஓகே, விடியப்புறம் அதுக்கு முதல்ல நிகழ்ச்சி முடிஞ்சிடுமா? 10 மணிக்கு முடிஞ்சிடும். 10க்கு உண்மையில மேட நிகழ்ச்சி 7:30 எல்லாம் மேட நிகழ்ச்சிகள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி போறதுக்கு தான் 10 மணி 12 மணி வரைக்கும் இருக்குது. சவுண்ட் 10 மணியோட நிப்பாட்டணும். ஆனா 10 மணி வரைக்கும் இருக்குது. இப்ப நீங்கள் அங்க அழுனா இது கொஞ்சம் ஈஸ்டாம்ல இருந்து வெளியிடம் கொஞ்சம் அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஏதாவது ஒன்று செய்யலாம், பிரச்சனையே இல்லை. அதை பற்றி பிரச்சனை இல்லை, செய்யலாம். நான் என்ன சொன்னா கொஞ்சம் ஹிந்தியெல்லாம் நானே வந்து கோச் ஸ்டேஷன்ல இல்லாட்டி வேறு யாருக்குள்ள அரேஞ்ச் பண்ணணும். அதை பற்றி யோசிக்க வேணாம். வெளிக்கிடுவோம். எங்களுக்கு முதல் வரைக்கும் ஃபிளைட் வரோம். நல்ல மலிவா இருக்குது. இந்த பஸ்ஸோட திரும்ப வீட்டுக்கு போ. அப்ப இப்ப எதுல வர போறீங்க? இப்ப இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். முதல் ஃபிளைட்டோட விருப்பம். அப்ப லண்டன் ஸ்டான்ஸ்டட் இறங்குமா? ஸ்டான்ஸ்டட் இங்க இருந்து ஒரு குறைஞ்ச தூரம் தான், 20 நிமிஷம். அதான் நான் பார்த்தேன். 6 மணிக்கு அதை வந்து சொல்லுங்களேன். அதை பற்றி பேசுவோம். திரும்ப பார்க்க லண்டன் ஸ்டான்ஸ்டட் இருந்து பஸ் இருக்குதா? பஸ் இல்ல, அதனால லண்டன் விக்டோரியாவுக்கு போடணும் என்று சொல்லுறது. நீங்க பஸ் கோச்ல வர்றதா விக்டோரியால இருந்து பிறகு இங்கால வரும். இல்ல, அது திரும்ப வீட்டு போயிருக்கு. வர்றது ஃபிளைட்டோட லண்டன் ஸ்டான்ஸ்டட்டுக்கு.
ம். அப்படி ஃபிளைட்ல வந்து பஸ்ல வரும். இது வித்தியாசமா இருக்கு. இத பஸ் நாங்கள் மலிவு அதை பற்றி பேசுவோம். என்ன மெட்டாக்கள் காத்து கொண்டிருக்கோம் எல்லாம். பேசுறேன் இன்றைக்கு இதை கெடுக்கும். இந்த உங்களோட ஃபிளைட் நல்ல பேசலாம். மலிவு. ஃபிளைட் எவ்வளவு 13 பவுனுக்கு இருக்கா? 15 யூரோ. அப்ப அடுத்த நாள் விடிய ஃபிளைட்ல எடுக்கலாமே திருப்பி. இல்ல அப்ப இன்னும் 200 யூரோ எடுக்க முடியும். அப்படியா? சரி இது சரி. ரயன் ஏர்ல போட்டு கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்லா விலை கூட. அதனால சனிக்கிழமை இரவுல ஃபிளைட் இல்ல. இல்ல அது லேட்டா இருக்காது. 9 மணிக்கு பிறகு ஃபிளைட் இருக்காது. சரி பேசுவோம். முதல்ல வர்றதுன்ற முடிவு முக்கியம். பிறகு எப்படி வர்றதுன்றது அடுத்தது இல்ல. வேற யாரு ரெடி ஆயிட்டீங்க? விசா எடுத்துட்டோம் மாமா. ஆன்லைன்ல தானே? ஆமா. ஓகே ரஜினியர்களும் விசா எடுத்தாச்சோ? எடுத்துட்டோம். சரி எங்களுக்கு சந்தோஷம். எடுக்க தேவையில்லை. இப்ப எல்லாருக்கும் எடுக்கணும். இலங்கை பாஸ்போர்ட் தேவையில்லை. தெரியல வடிவ இந்த சட்டங்கள் கொஞ்சம் எனக்கு கம்ப்ளிகேஷன் தான். அது இல்லை நாங்க செல்வியண்டி இருக்கிறார் இணைப்பில். ஜெசிமணி அண்ணன் அவர்களை காணவில்லை. நான் அன்று தாயத்தில் நிற்பேன். தாயத்துக்கு எப்பவும் போல 500 திரும்பி வராது. ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுதே. என்னது 18 யூரோவோட கேன்சல் பண்ணலாம். சந்தோஷம். போன நவம்பர்லயே நான் அறிவிச்சேன் தேதி. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். யாராவது மறக்க போறீங்களா? நான் அதை பண்ணி போட்டு முதல் அறிவித்ததே இந்த காலத்தில். அது என்னன்னா உறவுகள் சந்திப்போம் என்றதுக்காக. மற்ற ஒன்றுக்கு நான் கேட்க மாட்டேன். மற்ற ஒரு மதத்துக்கு வந்தான விட்டாரு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது அப்படி செய்யணும் என்று விருப்பம். வந்தால் நல்லது, வராவிட்டால் அதை விட நல்லது. வேறு யாரு ஜெசி அவர்களுக்கு கொடுக்க போற நீங்க தலைப்பு? அவரை காணவில்லை. கொஞ்ச நேரம் வேற என்ன பார்த்தோம், காணவில்லை. இப்போ உங்கள் நேரம். நீங்கள் பேசியதை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். என்ன பேசுறா? என்ன தலைப்பு? என்று காணா வரியில் காணா இடத்தில் சொற்கள் எழுதினோம். அதுல கடல், கபடி, கடிகாரம், கத்தி, கடகம், கண் பற்றி ஒவ்வொருவரும் பேசியிருந்தோம். ஒவ்வொரு நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களுக்கு பிடித்த ஒரு சொல்லை எடுத்து நீங்களும் எங்களுடன் சேர்ந்து சொல்லலாம். காணா காவன்னா வருமோ? இல்ல, காணா நீங்க யாராவது தாங்கோ தான் பேச. கட்டில் இனி போய் படுக்கிற டைம் தானே. சிரமமான தலைப்பு. சரி, கட்டில். எவ்வளவு நேரம் நாங்கள் இல்ல எவ்வளவு நேரம் விழித்திருக்கிறோமோ வாழ்க்கையில் ஒரு தினமும் அவ்வளவு நேரமும் நாங்கள் கிடக்க வேண்டும். இது ஊர் தமிழில் பேச்சு தமிழ். இது அதாவது நாங்கள் நித்திரை, தூக்கம் போன்ற சொற்களால், உறக்கம் போன்ற சொற்களால் சொல்வோம். ஆனால் உண்மையில நாங்கள் இன்று தந்த தலைப்பில் கட்டில் தான் நாங்கள் பாவிக்கிறோம். ஆனால் தரையில் நேற்று நிமிர்ந்து அதை தரையை கட்டிலாக்கி உறங்குவது என்பது 50 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு பொருந்தும். நிச்சயமாக கட்டில் என்கிறது அந்த பொறிச்சொல்லில் கட்டில் என்பதற்கு பல விளக்கங்கள் ஏற்கனவே தந்திருப்பார்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். கட்டில் என்பதற்கு தனியாக உறங்குகிற இடம் மட்டும் அல்ல என்று நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு 2 கால், கட்டிலுக்கு 4 கால் கொடுத்து வைத்த பாவி. மணி அடிச்சு நேரம் முடிவு அடைஞ்சிட்டுதா? 2 செகண்ட். சரி, கட்டில் அதான் இரண்டாள் இப்படி சேவல் போகிற சத்தத்தோடு ஒரு வெளியில் மரங்களுக்கு கீழே கட்டில் போட்டு தூங்குவதை கனவாக சொல்வார்கள் முன்னைய காலங்களில். அதாவது யுத்தம் நடக்கிற காலத்தில். இப்போ எல்லாம் சரி, நித்யானந்தன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கவுருக்கு போயிட்டு பார்த்துட்டு வரீங்க. அங்கேயும் போய் சொகுசு வாழ்க்கை தானே என்கிறதை போல இருக்கிறது. நன்றி. எக்கச்சக்கமான தலைப்பா போச்சு. கட்டிலுக்கு வேற என்ன வழக்கம் இருக்குது?
சாக்கு கட்டில் அந்த இந்த கட்டில்கள் நிறைய இல்ல கட்டில்கள் இருக்குது. உறங்குற கட்டில விட வேற சொற்பதங்கள் இருக்கு, அர்த்தங்கள் இருக்குதோ. அசோ ஓகே. கட்டில் கட்டில் கட்டு இல்ல எனக்கு தெரியாது. அட்டில் இருக்கிறது வேறு அர்த்தம். அது குசினி இல்ல. அட்டில் குசினி, கட்டிலுக்கு இல்லையா? சிலர் சிரித்து மேய்வார்கள், சிலர் அவர்கள் வந்தால் சொல்லுவாங்க. கட்டு கட்டில் கட்டு கட்டு அது வேற. ஆனா எனக்கு தெரிந்த ஒருவர் சொல்லுவார், எங்களை தாங்குற எத்தனைதான் காசு இருந்தாலும், எப்படி நாங்கள் உழைச்சு சேர்த்திருந்தாலும் எங்களை தாங்குற இரவடி திரையில தாங்குற அந்த கட்டில், அதாவது மெத்தையும் கட்டிலும் எங்களுக்கு தாங்குற அந்த ஷூ போடுற செருப்பும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அத்தனையும் அடிக்கடி மாத்தி கொள்ள வேணுமா? அது பல 6 மாசத்துக்கு ஒருக்கா மாற்ற வேணும். அல்லது கட்டில் அப்படி இல்லை, 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மெட்ரஸை கூட மாற்றி அதுல நித்திரையும் எங்களை நடக்கிற இதையும் வச்சிருக்க வேணும் என்றது சொல்லுவாரு. நாங்கள் கட்டிலில் தூங்குவது இல்லையே, மெத்தையில் தானே. அந்த மெத்தை அது கட்டிலுக்கு மேலதானே போட்டு, அது வேற. கட்டிலில் மாற்ற வேண்டிய மெத்தையின் பாதுகாப்பு. மெத்தை மெத்தையின் அரண் தான் கட்டில். ஆனால் இப்ப கட்டில் தமிழ் வார்த்தையா? கட்டில் நான் நினைக்கிறேன் இருக்காது. போர்த்துகீசத்துல இருக்கலாம், தெரியல. கட்டில் அந்த லாபகம் தமிழ் போல தெரியல, தெரியவில்லை தேடலாம். ஆனால் இந்த உண்மையில உறங்குறதுக்கும் நித்திர கொள்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நித்திர அரைவாசி கண்ணை மூடிக்கொண்டும் இருக்கலாம், நினைவுகள் உறங்காது. உறக்கம் நினைவும் சேர்ந்து உறங்கும். நீங்க இயற்றி சொல்றீங்களோ? இல்ல, உறக்கம் என்றால் ஒரு ஆழ்ந்த நிலையை சொல்வதென்று நினைக்கிறேன் நான். நாங்கள் இந்தியாவில் எப்படி பாருங்க, நித்திரை என்ன விளங்காது இல்ல, தூக்கம் அவர் தூக்கம் சொல்வார்கள், அது உறங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இலங்கையில் நித்திரை என்றது, அதுவும் ஒரு எங்கேயோ கடன் வாங்கின சொல்லு போலாம் கிடக்கு, நித்திரை என்கிறது போல. ஒரு சின்ன விவாதம், இந்த குறும்பார்வை நடும்பார்வை காட்சிங்கள் இல்லோ, சொல்லுங்க மறுபடியும் இருக்க. குறும்பார்வை தூரப்பார்வை காட்டுறீங்க. ஓகே, அது ஷார்ட் சைட் லாங் சைடுன்னு சொல்றாங்க. சரி, நகலும் உட்பட மற்ற எல்லாம் இருக்கும். உண்மையில அது என்ன? இப்ப எனக்கு ஷார்ட் சைட் குறும்பார்வை என்று டாக்டர் சொல்றாரு, அதுன்னு அர்த்தம் என்ன? பக்கத்தில் இருக்கிறது தூரமானது இருக்கிறது பார்க்க முடியாது, அப்படித்தான் நேரடியா வருது விளக்கம். யாராவது இது பற்றி தெரிஞ்சவர்கள்? குறும்பார்வை குறைபாடா அல்லது குறைபாடுதான் ஷார்ட் சைட் என்றது. குறும்பார்வை குறைபாடுன்னா உங்களுக்கு குறுகிய கிட்ட இருக்கிறத பாக்குறதுக்கு முடியாது. குறைபாடுன்னு சொல்ல மாட்டார்கள். எனக்கு குறும்பார்வை, எனக்கு தூர பார்வை. குறும்பார்வைன்னா கிட்ட இருக்கிறது தான் தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி பக்கத்துல இருக்குது தெரியாது, பக்கத்துல தான் இருக்கு. weitsichtig தூரத்துல இருக்கிறது தெரியும். இல்ல, அது தெரியாதுன்னு விளக்கம். ஆனா மருத்துவ ரீதியில எனக்கு குறும்பார்வை என்றா எனக்கு தூர பார்வை தெரிகிறது மாறி வரும். ஆனால் நான் உறுதிப்படுத்தியல்ல, கனகாலம் ஆயிட்டு இதை பற்றி சிந்திச்சு இனி குடும்ப டாக்டர்கிட்ட காணும் போது அல்லது இது பற்றி தெரிந்தவரிடம் எல்லாருக்கா பேசுவோம், மாறி வரும். அப்ப நாங்கள் எனக்கு குறும்பார்வை குறைபாடு என்று சொல்லி சொன்ன வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிறது தெரியாது. குறும்பார்வை என்று மட்டும் என்னுடைய பிரச்சனை எனக்கு குறும்பார்வை என்றா தூரத்தான் தெரியுது, கிட்ட தெரியுது இல்லை என்பதாக. அதற்கு தேடுவோம், தேடலாம் மட்டும் திகைக்க வைக்கிறது ஒரு திகைப்புக்குரிய இதுதான். நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சொல்ல கேட்டுட்டு விடங்க, ஒரு சொல்ல கேட்டுட்டு. இந்த ஜெர்மனியில் தான் ஒரு நேர்காணலில் யாரு தெரியல, யாரு சாதனையாளர் அல்லது வேறு யாரும் தெரியல, ஒருவர் சொன்னாரு, நான் நினைக்கிறேன் நகுலா அவர் ஒரு தலைப்புல சொல்லியிருந்தார்,
ஏதோ இடக்காலில் வலி அவர் சொல்ல தெரியாம சொன்னா வலிக்காலில் வெட்டி விட்டாரு, ஆபரேஷன் செய்து போட்டாரு. அது ஒரு அப்படி அது நடக்கிறது. இல்ல, அது கேட்க முடியாத ஒரு அதிசயம். இப்ப வழக்காலன்னா வழக்கால தொட்டு காட்டலாம் தானே தெரியாது. ஓ அது கொஞ்சம் கொஞ்சம் கற்பனையில சொல்லிட்டார்கள், யாருன்னு தெரியும். இல்ல இங்க நடக்கிறதுங்க இப்படி என்னன்னா அந்த டாக்டர் மார்க் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பாக்குறது ஒரு டாக்டர், ஆபரேஷன் செய்யறது இன்னொரு டாக்டர், கடிதம் எழுதுறது இன்னொருவர். ஆமா எனக்கே இப்ப இந்த நான் எனக்கு நடந்த சின்ன ஆபரேஷனுக்கு 4 டாக்டர்மார் ஒரு நாள்ல முதல் பார்த்து அனுமதிச்சது ஒரு டாக்டர், ஆபரேஷன் செய்தது இன்னொரு டாக்டர், ஆபரேஷன் முடிச்சு விளக்கம் தந்தது இன்னொரு டாக்டர், வீட்டை விட்டது இன்னொரு டாக்டர், 4 டாக்டர்மார். வீட்டை விட்டவர் கடவுள் மாதிரி என்ன சொல்லலாம். அப்ப நாங்க பிறகு வந்து என்னுடைய டாக்டர்கிட்ட தான் கதைச்சேன் இப்படி நடந்தது, என்ன ஏன் இப்படி செய்யணும்னா அந்த டாக்டர் மாதிரி அந்த டியூட்டியல் மாறி கொண்டிருக்கிற மற்றது அவைக்குரிய எல்லாருக்கும் ஒரு ஆளை வச்சிருக்கேன்னால் அது கஷ்டமா, ஒரு டாக்டரே நீண்ட நேரம் வச்சிருந்து வேலை செய்யறேன்னா அது கஷ்டமா. அப்ப அதால இப்படி அந்த எங்களுக்கு அந்த இது அவசர சிகிச்சை இதுன்னு தானே செய்தது, அவசர சிகிச்சை பிரிவுல தான் செய்தது. அப்ப அதுல இப்படித்தானே மீறிப்பினம்னு சொல்லி சொன்னா. உண்மையிலேயே சிவியம் கெட்டதோட இந்த டாக்டர் இருந்தது. உண்மையே சொல்ல போனா அது கடவுள் தியாகம். உண்மையில அப்படி அல்ல, இவர்கள் கொட்டாய் விடுவார்கள், அறியப்படுவார்கள், சில நேரங்கள்ல சரியா பார்க்க மாட்டார்கள். ஆனா எனக்கு என்னன்னா இன்றைக்கு ஆபரேஷனுக்கு போயிருக்கேன், ஏற்கனவே 2 கிழமைக்கு முன்னம் வழக்கால பிரச்சனை போட்டாச்சு. ஆனா ஆபரேஷனுக்கு போகும் முன்னம் ஒரு செக் பண்ணினோம், ப்ரெஷர் செக் பண்ணினோம், சுகர் செக் பண்ணினோம். அப்ப அவக்கு வேற என்ன இந்த வழக்கால பாப்பேன், இல்ல டாக்டர் இடக்காலாம் பிரச்சனை சொல்லியிருக்க மாட்டேன், தொட்டு காட்ட மாட்டேன். வயிற்றுக்குள்ள வெட்டுகிறார்கள், இறப்பைக்கு பதிலாக சுவாச பையை வெட்டி போட்டார்கள்னா அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்ல தெரியல, அல்லது அந்த கடிதத்தை பிள்ளையா பார்த்தேன். இது இவர் சொல்ற போது எனக்கு ஆச்சரியம், இது ஒரு கற்பனை கதை மாதிரி தெரிஞ்சது. வழக்கால பிரச்சனை இடக்கால வெட்டி போட்டு அது மாதிரிதான் இந்த தூர பார்வை குறும்பார்வைக்கு நான் அதை தொடர்பு படுத்தினான். ஏனென்றா இது சரியாக இந்த இந்த சொற்பதம் வந்து டெர்மினாலஜின்னு சொல்லிடுறோம், இந்த சொற்பதத்துக்கான விளக்கம் நாங்க தெரியாம இருந்துட்டு அங்கேயும் போய் மாட்டுப்பட்டோம். கல்வியாளர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும். கோவிட்ல அது யாருக்கும் விளங்க வைக்க வேண்டிய தேவை. எனக்கும் இப்ப நானும் கிட்ட பார்வை எனக்கு குறைபாடு, எனக்கு அது கிட்ட சின்ன எழுத்து தெரியாதுன்றதுதான் நான் இப்ப கண்ணாடி போடுறேன். குறைபாடு சேர்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தெரியாதுன்னு விளங்கி பார்வை முடிச்சிட்டோம்னா இதுக்கு அர்த்தப்படி வழங்கும். ஆனா இதுக்கு எல்லாம் உண்மையில ரஜி அவர்கள் நான் பேசியிருக்கேன். இந்த கண்ணாடி முத்தியா என்ற ஒரு வயதிவர் காலை காட்டில் 6 மணிக்கு தொடங்குற ரன்னிங் டைமுக்கு வருவேன், வானொலிக்கு அந்த அவர் வந்து பின்னாடி முத்தியா என்ற பெயர். ஆனா அவற்றை உங்களோட விக்கி விக்கி வருதுங்க சவுண்ட். பூங்காட்டுல நிக்கிறேன், காற்று முடியுது. சரியா இப்ப என்னன்னா அவர் வந்து கண் யோகாசனம் செய்து அவருக்கு கண்ணாடியே போட தேவையில்லை என்ற ஒரு நிலையை அடைஞ்சு லண்டன்ல இருந்த 6 மாதம் பயணிகள் விசால வந்து அவரு மனைவியும் ஒரு உணவகத்துல நல்லா வேலை செய்து காசு கொண்டு போனவியல் அதோட பேர பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கறதுக்காக அப்படி என்று சொல்லி இந்த குறும்பார்வை பார்வை என்று சொல்லி சொன்னா அதுக்கு அவர்கள் தர்ற கண்ணாடி எல்லாம் போட்டு சீரழிக்கிறதை விட நாங்கள் இந்த கண்ணுக்கான பயிற்சி இருக்கிறது, அதை கொஞ்சம் முறைப்படி கற்று வரலாம் என்று நினைக்கிறேன். ரஜினியோட ஞாபகம் இருக்கும், அதை கொஞ்சம் அந்த பயிற்சியை தெரிந்தது 2 பெருவிரலையும் நிமித்தி அதை கிட்ட கொண்டு வந்து தர போட்டு தூர கிட்ட அனுப்பி ரவுண்ட் சுத்தி இப்படி செய்யறது. செய்ய அந்த இடங்களுக்கு ரத்த சுற்றோட்டம் வந்து நல்லா வரும். வர 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 அந்த சிக்கல் தீரும். அடுத்தது டயபெட்டிஸ் இருந்தா சுகர் கூட 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 ரத்த கசிவுகள் சின்ன நுண்துளை குழாய்களூடாக ரத்த குழாய்களூடாக ரத்தம் கசிய தொடங்கும்.
அதுக்கு ஒரு இந்த பயிற்சி இலகுவாக செய்யறது நல்லா இருக்கும். எனக்கு கண்ணுக்கு கண் பார்வை எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுல இந்த மரக்கறி கூட சாப்பிட சொல்லி அம்மாவும் அம்மம்மாவும் விரட்டிட்டு கீரை கீரை சாப்பிட அது ஞாபக சக்தி எல்லாம் ஆனா கேரட் அங்க நாங்க சாப்பிட்டது குறைவு. ஆனா கண்ணுக்கு கீரையும் அதான் கூட சாப்பிடுவோம். மஞ்சள் நிற காய்கறிகள் தான் கண்ணுக்கு சாப்பிடுவோம். மஞ்சள் இருக்கு காய்கறி மஞ்சள் நிறம் வந்து கரட்டையும் அதுக்குத்தான் சேர்க்கிறேன். கரட் மஞ்சளா அதுவும் ஒன்றுதான். இல்ல நாங்கள் கூட சாந்தியோடு சொல்ல தேவையில்லை, நீங்க மரக்கறி தான். ஆனா நிறைய விதவிதமான மரக்கறிகளை மாறி 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 சாப்பிட்றோமா, அல்லது பொதுவான ஒரு 5-6 மரக்கறியை தான் தொடர்ச்சியா சாப்பிட்றோமா, ஒவ்வொரு வடிவங்கள் என்றது ஒன்று இருக்குது. மாமிச பிரியர்கள் வந்து எங்களுக்கு சின்ன வயசு வர 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 50க்கு மேல நாங்கள் கூடுதலான மாமிசங்களை குறைத்து கொண்டு அதுக்கு பதிலாக மரக்கறிகளை கொண்டு வரலாம். இன்னொரு புதிய கேள்வி, ஏன் மரத்துக்கும் கறியையும் சேர்த்து சொல்றீங்க? மரையை சாப்பிடாமல் கறியை சாப்பிடுற 2-3 மட்டும் தானே அப்படி பார்த்தா இல்ல. தமிழ்நாட்டுல போய் இன்றைக்கு கறி சாப்பாடான்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமோ? இறைச்சி கறி. ஆனா நாங்கள் இலங்கையில இந்தியாவில கறி சமைக்கிறதால கறியோ தெரியல, சமைக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுடைய பயன் எங்களுடைய வேலை செய்யறதுல பிரெஞ்சுல வேலை செய்யற மரக்கறி பிட்சான்னு சொல்ல மாட்டோம், மரக்கறி பிட்சா தான் சொல்லுவாங்க எல்லாரும். இங்கிலீஷ்ல வெஜிடபிள் நாங்கள் ஒரு படி மேல போய் சைவ பிட்சாவா வேத பிட்சாவா முஸ்லீம் பிட்சாவா இதுக்கேன் சைவத்தை கொண்டு வந்தார்கள் தெரியும். ஒரு காலத்துல வந்து எந்த மதங்களுமே வேறு மதங்கள் இல்லை இலங்கையில சைவத்தை தவிர. முன்பொரு காலத்துல வந்து அப்ப வந்து இருக்காது. பிறகுதான் இது வந்தது. சைவ கலை வந்து சைவம் அசைவம் அசைவம் சரி, சைவம் ஆனா நாங்க சமயம் இல்லை உண்மையில. சைவம் என்பது தூய்மை. அதுக்காக வேற மதக்காரங்க சண்டைக்கு வராதுங்களோ, ஹிந்துஸும் சண்டைக்கு வராதுங்களோ. நான் சைவத்தை பற்றி கேட்கிறேன். ஹிந்துஸ் வந்து 2 நாளைக்கு சைவமும் மற்ற நாள்ல மச்சம் சாப்பிடுறாங்க. இந்த சைவர்கள் வந்து 7 நாளும் மரக்கறி தான் சாப்பிடும். சரி, ஓகே, நன்றி. நான் இந்த மெடிக்கல் டேர்மை கேட்டுட்டு போங்கன்னு தான் நான் அவ்வளவு மறைச்சேன். நான் நீங்களும் அதை அறிஞ்சு கொள்ளணும். நன்றி. வேறு யார் இணைப்பில் இருக்கிறார்? நான் ஜெசிகா தான் இருக்கிறார், அவர் இணைப்புக்கு வரவில்லை. அபிராமிக்கு ஊட்டி விடுகிறார். செல்வியும் இருக்கிறார். அது மட்டும் செல்வி நித்யானவர்களும் சாதனையாளர்கள் நீங்களும் தான் பேசுறீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை தேவிசாரிடம் கேட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்ற தூங்கிடுறேன்னு சொன்னேன். இப்ப நான் ஏன் கணவரா இருந்தா வருவீங்க, இல்லை என்னன்னு தூங்கிடுறீங்களா? எவ்வளவு சுதந்திரம். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. நான் ஒரு குட்டி நாடுகள் ஆற்றலோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. 2வது மணிக்காலம் பதிவு நிகழ்ச்சியை போட்டுட்டு எத்தனை அடிகள் நடந்து விட்டீர்கள் என்று அதே 2க்கு பகலே நான் ஒரு சுற்று முடிச்சுட்டேன். 2 டார்கெட் முடிச்சது. நானும் வீட்டு இளையவரும் சேர்ந்து நடக்கணும். அவர் சொன்னார் குளிருது வந்து. அப்ப நான் போச்சேன், இன்னும் நேரம் கூட குடிர போது அப்ப வெளியில நான் வெளிக்கிட்டு வந்துட்டு 2 மடங்காக மாற்றுவேன். டபுள். என்னுடைய அடிகள் 17,000 அடிகளை தொட இருக்கின்றன என்று. அது பெருசு. அது ஒருக்கதான் கண்டு வருகிறது. ஒரு நாளைக்கு நீங்க பாவிக்கிற அந்த என்ன ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு தாங்க. நான் நான் 2 தரம் நடந்தீங்க. 2 மணி நேரம் நடக்கும். காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 11,000 தான் வேணும்.
கலோரிஸ் வந்துடும் 500 கலோரி கிட்ட போயிடும். சரி, நல்லது. அதாவது மற்றவர்களுக்கு எல்லாரும் நடக்கிறீங்களோ? ஓம் குறிப்பா குறைவுதான். செல்வி நித்யாமி அவர்கள் நீங்க நட குறைவண்டு சொல்லினோம். ஆமா. ஊர்ல கதைக்கு வழிவது உண்மையும் நடக்கிற மாதிரி ஆனா நடக்கிற அல்லது பொய் சொல்லிடும் போது. இல்லை நான் நடக்கிறது குறைவுதான் உண்மையில். ஆனால் சைக்கிள் ஓடுவதனால் கொஞ்சம் நடக்கிறது குறைஞ்சு. சைக்கிள் நல்லது. சைக்கிள் ஒரு உடல் பயிற்சி. ஆமா. நடை என்றது அது வேற கதை. இந்த பாதங்கள் இடிபடும். நடக்கிறது நல்லதுதான். சில நேரங்களில் நடப்பேன், சில நேரங்களில் கொஞ்சம் தொடர்ச்சியா செய்யும். சாந்தினி அவர்களும் இல்லை என்ன கடையும் வேலையும் வகுப்பும் தானே. ஒரு முறையும் சொன்னதில்லை, நடக்கிறது செய்வதில்லை தான் நினைக்கிறேன். இல்லை, நடப்பேன். நான் நேரம் இருக்கும் பொழுது எங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பார்க் இருக்கு, அது வேற அரை மணித்தியெல்லாம் நடப்பேன். இப்போது எனக்கு நடக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறேன் டாக்டர். ஆனால் நடக்கிறேன் நான். அதனால இப்பொழுது கூடுதல் நான் நேற்று போன கிழமை கிளாஸுக்கு நடந்துதான் போய் வந்தேன், டான்ஸ் கிளாஸ். ஒரு முறை நீங்க சொல்ல உங்களோட நகுலையும் சேர்க்க வேணும். ஆமா, அதுதான் எடுப்பேன், கேட்பேன், வாங்குவோன்னு சொல்லி கடத்தி போட்டு ஞாயிறு காலமையும் ரோசன் வாங்குறதோட முடிஞ்சு போகுது. 1-2 நாள் தான் எல்லாரும் முந்தி நல்லா நடந்து வருங்க. இப்ப நீங்க நான் சொல்றது மாமா சுதந்திரம் தந்தார், அதோட நீங்க விட்டுட்டீங்க. மாமா சொன்ன நீங்க கொஞ்சம் படுக்கலான்னா படுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு படுக்க தொடங்கினவர் தான் அப்படியே படுக்கிறாரு. இப்ப என்ன குறையண்டபடியே நானும் வற்புறுத்த விரும்புகிறேன். கூட பிள்ளைகள் என்னால் கொஞ்சம் திருப்பி இருக்கா அவர்களை கொஞ்சம் கட்டாயப்படுத்தலாம். விரும்பி வர்றவர்கள் சிலரை பாருங்க 11 மணிக்கு இணைவார். வளர்ந்த இளையவர்கள் செய்யலாம் இருக்கு. அந்த நோக்கத்தை உணரினமில்லே, நாங்கள் இதுல இணையிடம் என்ற நோக்கம் விளங்கல மாதிரிதான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா. நான் இப்போது நடக்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு என்ன நான் ஆனா அது இப்பவும் செய்யாம மற்றது எந்த வியாதிகள் இருதய சிகிச்சையோ அல்லது முழந்தாட்டு சிகிச்சையோ இடுப்போ என்ன சிகிச்சை செய்தாலும் எவருமே எந்த டாக்டருமே நடக்கிறத குறைன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க வடிவ கவனிச்சிருப்போம் எல்லாம். இல்லைன்றாலும் கால் முழங்கால்களுக்குள்ள வாதம் வந்தவர்களை கூட நிறைய நடவும் கொண்டுதான் சொல்றாங்க. காரணம் எங்களோட உடம்பு முழுக்க நரம்பையும் ரத்தத்தையும் நாங்கள் அதிர வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் கொஞ்சம் நாள் போக இதனுடைய செயல் வீரியத்தன்மை குறைஞ்சு கொண்டு போக நாங்கள் எங்கேயாவது போய் தங்கி இருக்க வேண்டி வந்துடும். கைத்தறியோ அல்லது செய்யக்கூடாத விஷயம் முச்சக்கர வண்டி 4 சக்கர வண்டிகள் துணைட்டு விட வயது இன்னும் வர இந்த சிக்கல் வந்துடும். அது நல்லது. ரஜினியோட 17,000 அடிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாணியை காணல இன்றைக்கு. அவர்கள் கோவிலுக்கு போய்விட்டார். நாங்க கோயிலோட மூடுறதுக்கு இந்த அம்மா கோயிலா தெரியுதா என்ன நடக்க போவே காலத்துல அந்த அம்மா ஒவ்வொரு செவ்வா வெள்ளி இப்ப கிரமமா போறா கூட்டிட்டு தெரியுது. ஆனா எனக்கு கணேச வெள்ளி இந்த அம்மா சொல்லல. அது நல்லவை நடக்க எங்கேயோ எங்க இடத்துக்கு ஏதோ ஒல்டம் சோவா அங்க எங்கேயோ போயிட்டு இங்க ஒரு காளி கோயில் இங்க போறோம்னு தான் சொன்னோம். அப்போது அதை ஈஸியாமில இருந்து போய்க்கிற வேலையை மாத்துறாங்க. நல்ல விஷயம்தான். சரி, நல்லது. அதுக்குள்ள பூவா விடுவாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வருமா? நன்றி, மிக்க நன்றி என்று மாமியின் நாங்களும் என்ற நிகழ்விற்கு ஓடி வந்து சிறப்பித்திருந்த அனைத்து மன்னிப்போட தர்ஜினி நான் பிறகு இடையில வர முடியல. நடந்தது உங்களுக்கு? சமையலோட போய் நின்றுட்டு அதுதான் நாங்க தேடினோம் உங்களை. யார் ஜெசி? அடுத்த முறை பங்கு பெற்றுவோம்.
நீ- அந்த நீங்கள் தேவாரங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த கடைசி நேரத்துக்கு கிட்ட நீங்கள் காதலாகி படிக்கும் பொழுது வந்திருந்தேன். ஆனா நம பார்வதி பதே என்று சொல்றதா நம பார்வதி பதி என்று சொல்லி இருந்தார்கள் போல அடக்கிறது. பாருங்கோ திரும்பி ஒருக்கா என்னண்டு படிக்கார்கள் என்று கேளுங்கோ. அப்ப என்ன சொல்ல வேணும்? விளங்கல அப்ப என்ன சரியா சொல்ல வேணும்? இல்ல அது என்னண்டு சொல்றவர்கள் சொல்லி இருக்கிறார். நம பார்வதி பதையே என்றுதான் படிக்கிறவர்கள். அவர் பதி என்று படிச்சிருந்தார்கள் போல இருக்கிறது. அது அது அப்படித்தான் வருவதான்னு கேளுங்கோ. அப்படி கேட்ட தெரிந்தானே நான் கேட்ட இந்த இடையில விரைக்குலதான் அந்த இதுதான் எனக்கும் வந்து விழுந்தது காதுல. அப்ப திருப்பி திருப்பி சொல்லியர்கள் அப்படி சொன்னார்களோ சொண்டு யோசிச்சேன் தெரியல. கேட்டதுக்கு இப்ப பதையதான் சரியோ இல்ல தெரியல அதைத்தான் கேக்குறேன். இப்ப அப்படி பதை என்றால் அதுக்கு அர்த்தத்தை பார்வதி பதை என்றா என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும். தெரியல இல்ல இப்ப அப்படி அந்த அவர் சமய அந்த பாட்டுல சொல்லி கொடுத்து அப்படி படிக்கிறார்கள் ஒன்று எனக்கும் தெரியல. நான் நின்றே தான் கேட்டேன். அப்ப ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையா அதைத்தான் கேக்குறேன். செல்வி அவர்கள் கொஞ்சம் மழப்புறார். அவருக்கு தெரிந்தது பதையே. நாங்கள் முன்னால் படிக்கும் பொழுது பதையே என்றுதான் வந்திருந்தது. அவர் அந்த சமயம் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது பதி என்று சொல்லி கொடுத்தாருன்றது எனக்கு தெரியல. அதுலதான் இன்றைக்கு படிக்கும் பொழுது கேட்டேன். இப்ப அதுலதான் பாருங்கள படிக்க பாருங்க. இல்ல அது நான் அப்படி அது அந்த பாட்டுல அப்படித்தான் படிக்கிறார்கள். தெரியல பார்வதி என்றதும் சரியாதான் இருக்கு. நான் தூர வந்துட்டேன். பதையண்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு காலம் நாங்கள் பாடியிருக்கோம். என்ன அர்த்தம் வந்து நான் இங்க வந்துட்டேன் கடந்து வந்து பதி என்ன அர்த்தம் தெரியாம தான் படிச்சிருக்கிறோம். அதைத்தான் பதி என்றது கடவுளுக்கு அதுக்கு புருஷன் கணவன் என்ற ஒரு சொல்லுக்கான அர்த்தம் இருக்கிறபடியா அப்படி படிக்கிறார்கள். அது அது பதி என்று வேறு படிச்சிருந்தார்கள். மனைவி என்ன பதி. ஆமா தேடுவோம் தேடத்தான் வேணும். சரி நல்லது தேடுவோம். சாமி எல்லாரும் சாமிய விற்பனர்கள் இருக்கிறார்கள் தேடி கண்டுபிடிக்க. இந்த சாந்தினி வந்து கடைசியில கேட்டு இருந்தார். ஆனா நான் கேட்கல. நான் அவர் இறுதியில வந்து சொல்லி கொடுத்தேன். கேட்டு பார்த்தா தெரியும். கருத்து சொன்னோம். ஆமா 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 அப்பொழுது கேட்டா தெரியும். சரி அடுத்த முறை. நன்றி ஜெசி. நன்றி 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 அனைவருக்குமே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.